வணக்கம் நண்பர்களே. 7ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புத்தகம், தமிழ் புத்தகம். இதில் இருக்கிற ஒவ்வொரு இயலையும் நம்ம தினமும் தேர்வாக நடத்திக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி டெஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற பகுதி இயல் 3. 3வது இயல் பகுதியிலிருந்து 75 கேள்வியை நான் கொண்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். லைன் பை லைன் கொஷின் எடுத்திருக்கேன். இந்த 75 கேள்வியையும் நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு உங்களுடைய ஸ்கோர் என்ன, எத்தனை கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் போட்டீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. சரி, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் புலி தங்கிய குகை. ஃபஸ்ட்டு வினா பாருங்கள். சோழ மன்னன் போரவை கோப்பெரும் நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் யார்? சோழ மன்னன் போரவை கோப்பெரும் நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் யார்? இதற்கான விடை காவர் பெண்டு. அடுத்த வினா பாருங்கள். காவர் பெண்டு பாடிய ஒரே ஒரு பாடல் இடம்பெற்றுள்ள நூல். ஒரே ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. அந்த பாட்டு எந்த நூலில் இருக்குது? இதற்கான விடை புறநானூரில் இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். காவற்பெண்டு சங்ககால மக்களின் எதை கருப்பொருளாக கொண்டு பாடலை இயற்றியுள்ளார்? காவற்பெண்டு சங்ககால மக்களுடைய எதை அடிப்படையாக கொண்டு பாட்டை எழுதியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. விடை வீரத்தை அடிப்படையாக கொண்டு பாட்டு எழுதியிருக்காங்க. அடுத்த வினா பாருங்கள். காவற்பெண்டு பாடிய பாடல் புறநானூறு அப்படிங்கிற நூலில் எத்தனையாவது பாடல்? காவற்பெண்டு பாடிய ஒரே ஒரு பாட்டு புறநானூரில் இருக்குது. இது 86வது பாடல். 86வது பாட்டாக இருக்குது. அடுத்த வினா பாருங்க. கல் கூட்டல் அலை சேர்த்து எழுதுக. கல் கூட்டல் அலை சேர்த்து எழுதுக. இதற்கான விடை கல் அலை. அடுத்த வினா பாருங்க. சிற்றில் சொல்லின் பொருள் என்ன? சிற்றில் சொல்லின் பொருள் என்ன? இதற்கான விடை சிறிய வீடு. சிறிய வீடு. இல்னா இல்லம், அதை வீடு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வினா பாருங்க. யாண்டுலனோ பிரித்து எழுதுக. யாண்டுலனோ பிரித்து எழுதுக. இதற்கான விடை யாண்டு கூட்டல் உளனோ. அடுத்த வினா பாருங்க. யாண்டு என்ற சொல்லின் பொருள் என்ன? யாண்டு என்ற சொல்லின் பொருள் விடை எங்கு என்பது சரி. யாண்டு என்றால் எங்கு. அடுத்த வினா பாருங்க. கல் அலை சொல்லின் பொருள் என்ன? கல் அலை சொல்லின் பொருள் குகை. அலை அப்படின்னா குகை. இதை நோட் பண்ணிக்கோங்க, தேர்வில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் பாஞ்சை வளம். ஒரு பாட்டை கொடுத்துருப்பாங்க. ஊர்வலத்தின் முன்னால் டேஸ் அசைந்து வந்தது. ஊர்வலத்தின் முன்னால் எது அசைந்து வந்தது? இதற்கான விடை வாரணம். நல்லா பாருங்கள். வாரணம் அப்படின்னா யானை. வாரணம் என்றால் யானை. இதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த வினா பாருங்கள். தோரண மேடை பிரித்து எழுதுக. தோரண மேடை பிரித்து எழுதுக. இதற்கான விடை தோரணம் கூட்டல் மேடை, தோரண மேடை. அடுத்த வினா பாருங்க. சொற்களை பொருத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும். இதற்கான விடை சூரன் என்றால் வீரன், விஸ்தாரம் என்றால் பெரும் பரப்பு, பொக்கிசம் என்றால் செல்வம், சாஸ்தி என்றால் மிகுதி. அடுத்த வினா பாருங்க. பரி பரி பொருள் வேறுபாடு அறிக. பரி பரி பொருள் வேறுபாடு அறிக. விடையை பார்க்கலாங்களா? இந்த பரி என்றால் பிடுங்கு, இந்த பரி என்றால் குதிரை. இதுதான் விடை. அடுத்த வினா பாருங்க. வாரணம் வானரம் பொருள் அறிக. வாரணம் வானரம். இதற்கான விடை வாரணம் அப்படின்னா யானை, வானரம் என்றால் குரங்கு. யானை குரங்கு. அடுத்த வினா பாருங்க. பாஞ்சாலங்குறிச்சியில் எது நாயை விரட்டிடும்? பாஞ்சாலங்குறிச்சியில் எது நாயை விரட்டிடும்? இதற்கான விடை முயல். முயல் நாயை விரட்டிடும். அடுத்த வினா பாருங்க. பூட்டுங்கதவுகள் பிரித்து எழுதுக. பூட்டுங்கதவுகள்
இதற்கான விடை பூட்டு கூட்டல் கதவுகள் பூட்டுங்கதவுகள். அடுத்த வினா பாருங்க. வாசல் கூட்டல் அலங்காரம் சேர்த்து எழுதுக. வாசல் கூட்டல் அலங்காரம். இதற்கான விடை வாசல் அலங்காரம். அடுத்த வினா பாருங்க. மெத்தை வீடு என குறிப்பிடப்படுவது. இது புக் பேக் கொஷினுங்க. மெத்தை வீடு என குறிப்பிடப்படுவது விடை மாடி வீடு. அடுத்த வினா பாருங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் கதைப்பாடல் என்ற நூலை தொகுத்தவர் யார்? வீரபாண்டிய கட்டபொம்மன் கதைப்பாடல் என்ற நூலை தொகுத்தவர் வானமாமலை. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் தேசியம் காத்த செம்மல். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவரை பற்றி ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து வினாக்களை பார்க்கலாம். முத்துராமலிங்க தேவருக்கு இந்திய அரசு தபால் தலை வெளியிட்ட ஆண்டு. முத்துராமலிங்க தேவருக்கு இந்திய அரசு தபால் தலை வெளியிட்ட ஆண்டு எது? இதற்கான விடை 1995 வெளியிட்டாங்க. அடுத்த வினா பாருங்க. முத்துராமலிங்க தேவரை சுத்த தியாகி என அழைத்தவர் யார்? முத்துராமலிங்க தேவரை சுத்த தியாகி என அழைத்தவர் தந்தை பெரியார். தந்தை பெரியார். அடுத்த வினா பாருங்க. முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஆண்டு எது? முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஆண்டு எது? இதற்கான விடை 1908 அக்டோபர் 30. 1908 அக்டோபர் 30. அடுத்த வினா பாருங்க. முத்துராமலிங்க தேவர் எந்த ஊரில் படித்து கொண்டிருந்த பொழுது பிளேக் நோய் பரவியதால் அவரது படிப்பு பாதியில் நின்றது? எந்த ஊரில் படிச்சுட்டு இருந்தாருன்னு கேட்குறாங்க. விடை ராமநாதபுரத்தில் படிச்சுட்டு இருக்கும் பொழுது தான் பிளேக் நோய் பரவியது. அதனால் படிப்பை பாதியிலேயே நிறுத்திட்டார். அடுத்த வினா பாருங்க. வாய்ப்பூட்டு சட்டம் யாருக்கு போடப்பட்டது? வட இந்தியாவில் ஒருத்தருக்கும் தென்னிந்தியாவில் ஒருத்தருக்கும் போட்டிருப்பாங்க. இதற்கான விடை திலகர் மற்றும் முத்துராமலிங்க தேவர். வட இந்தியாவில் பாலகங்காதர் திலகருக்கு போட்டிருப்பாங்க. தென்னிந்தியாவில் முத்துராமலிங்க தேவருக்கு போட்டிருப்பாங்க. முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என அழைத்தவர் யார்? முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என அழைத்தவர் திருவி கல்யாண சுந்தரனார். அடுத்த வினா பாருங்க. வங்கச்சிங்கம் என அழைக்கப்பட்டவர் யார்? வங்கச்சிங்கம் என அழைக்கப்பட்டவர் சுபாஷ் சந்திரபோஸ். அடுத்த வினா பாருங்க. முத்துராமலிங்க தேவரின் அரசியல் குரு யார்? முத்துராமலிங்க தேவரின் அரசியல் குரு யாரு? இதற்கான விடை சுபாஷ் சந்திரபோஸ். அடுத்த வினா பாருங்க. சுபாஷ் சந்திரபோஸ் மதுரைக்கு வந்த நாள். சுபாஷ் சந்திரபோஸ் மதுரைக்கு வந்த நாள். இது முக்கியமான தினங்க, நோட் பண்ணிக்கோங்க. விடை 1939 செப்டம்பர் 6 வந்திருப்பார். 1939 செப்டம்பர் 6. அடுத்த வினா பாருங்க. முத்துராமலிங்க தேவர் முதலில் உரை நிகழ்த்திய இடம். முத்துராமலிங்க தேவர் முதல்ல உரை நிகழ்த்திய இடம். இதற்கான விடை சாயல்குடி. 3 மணி நேரம் பேசியிருப்பார். 3 மணி நேரம். அடுத்த வினா பாருங்க. முத்துராமலிங்க தேவரின் பேச்சு சிங்கத்தின் முழக்கம் போன்று இருந்தது என்றவர் யார்? முத்துராமலிங்க தேவரின் பேச்சு சிங்கத்தின் முழக்கம் போல இருந்தது என குறிப்பிட்டவர் அறிஞர் அண்ணா. சிங்கத்தின் முழக்கம் போல இருந்ததுன்னு சொன்னவர் அறிஞர் அண்ணா. அடுத்த வினா பாருங்க. முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்றவர் யார்? முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் இப்படி சொன்னவர் கர்ம வீரர் காமராசர் சொல்லியிருப்பார். அடுத்த வினா பாருங்க. முத்துராமலிங்க தேவரின் பேச்சு உள்ளத்தில் இருந்து வருகிறது, உதடுகளில் இருந்து அல்ல. உண்மையெனப்பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவது அவர் வழக்கம் என்று பாராட்டியவர் யார்? உண்மை அப்படின்னு தோணுனா அவர் மறைக்காமல் அப்படியே பேசிடுவார், இப்படி பாராட்டியவர் ராஜாஜி சொல்லியிருப்பார். அடுத்த வினா பாருங்க. முத்துராமலிங்க தேவர் சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் அரசர்
சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஆண்டு. சட்டமன்ற தேர்தல் நடக்கும். அதில் இவரும் ராமநாதபுரத்துடைய அரசரும் போட்டியிடுவாங்க. அந்த தேர்தல் 1937 நடந்தது. அதில் முத்துராமலிங்க தேவர் ஜெயிச்சிருப்பார். அடுத்த வினா பாருங்கள். இந்திய தேர்தலில் வி கிரி, முத்துராமலிங்க தேவர் ஆகியோரின் வெற்றிகளை எதிர்பார்த்து காத்திருந்ததாக குறிப்பிட்டவர். இவங்க லண்டனில் இருந்தாங்க. லண்டனில் பாரிஸ்டருக்கு படிச்சுட்டு இருந்தாங்க. யார் அப்படின்னா கேடிகே தங்கமணி. இவர் தான் சொல்லியிருப்பார், இவங்க 2 பேரும் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத நாங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்த வினா பாருங்கள். முத்துராமலிங்க தேவர் குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு நடத்திய ஆண்டு. குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை நடத்தியிருப்பாங்க. எந்த ஆண்டு நடத்தினாங்க? விடை 1934 மே 12 மற்றும் 13 இந்த தினங்களை நடத்தியிருக்காங்க. 1934 மே 12, 13. அடுத்த வினா பாருங்கள். குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு எது? குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு 1948 தான் நீக்கப்பட்டது. அடுத்த வினா பாருங்கள். மதுரையில் வைத்தியநாத ஐயர் தலைமையில் ஆலய நுழைவு போராட்டம் நடத்தப்பட்ட நாள். மதுரையில் வைத்தியநாத ஐயர் தலைமையில் ஆலய நுழைவு போராட்டம் நடத்தப்பட்ட நாள். விடை 1939 ஜூலை 8. 1939 ஜூலை 8. அடுத்த வினா பாருங்கள். முத்துராமலிங்க தேவர் எத்தனை சிற்றூர்களில் இருந்த விளை நிலங்களை உழுபவருக்கு பங்கிட்டு கொடுத்தார்? முத்துராமலிங்க தேவர் எத்தனை சிற்றூர்களில் இருந்த விளை நிலங்களை உழுபவருக்கு பங்கிட்டு கொடுத்தார்? இதற்கான விடை 31 சிற்றூரில் இருந்த நிலங்களை பிரித்து கொடுத்துருப்பார். அடுத்த வினா பாருங்கள். முத்துராமலிங்க தேவர் பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலையை ஏற்படுத்திய இடம். பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலையை உருவாக்கியிருப்பாங்க. எங்கே உருவாக்குனாங்கன்னு கேட்டிருக்காங்க. விடை கமுதியில் உருவாக்கியிருப்பாங்க. அடுத்த வினா பாருங்கள். 1938 மதுரையில் எத்தனை தொழிலாளர் சங்கங்களின் தலைவராக முத்துராமலிங்க தேவர் இருந்தார்? 1938 மதுரையில் 23 தொழிலாளர் சங்கத்துடைய தலைவராக தேவர் இருந்திருக்காரு. அடுத்த வினா பாருங்கள். தோழர் ஜீவானந்தத்துடன் இணைந்து மதுரையில் தொழிலாளர்களுக்காக போராடியதற்காக முத்துராமலிங்க தேவருக்கு எத்தனை மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது? தோழர் ஜீவானந்தம்னு ஒருத்தர் இருக்கார். அவரோட சேர்ந்து மதுரையில் நூற்பாலை தொழிலாளர்களுக்காக போராடியிருப்பாங்க. அதுக்காக முத்துராமலிங்க தேவருக்கு 7 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. 7 மாதம். அடுத்த வினா பாருங்கள். முத்துராமலிங்க தேவர் உழவர் நலன் காக்க மிகப்பெரிய மாநாட்டை நடத்திய இடம் எது? உழவர் நலனை காக்க மிகப்பெரிய மாநாட்டை நடத்தியிருப்பார். அந்த மாநாட்டை நடத்திய இடம் ராஜபாளையம். அடுத்த வினா பாருங்கள். தாமோ என்னும் இராணுவ சிறைச்சாலை இருந்த மாநிலம் எது? 2ஆம் உலகப் போர் நடந்துகிட்டு இருந்த சமயத்தில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை கைது பண்ணி அங்கே அடைச்சிருவாங்க, தாமோ அப்படிங்கிற சிறையில். இந்த சிறை இருந்த மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. விடை மத்திய பிரதேசம். அடுத்த வினா பாருங்கள். முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் என்ன? ஒரு இதில் நடத்திட்டு வந்திருக்காரு. அந்த இதழின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை நேதாஜி அப்படிங்கிற பேரில் நடத்திட்டு இருப்பார். அடுத்த வினா பாருங்கள். முத்துராமலிங்க தேவர் நடத்திய நேதாஜி என்பது டேஸ் வகையான இதழ். அது நாளிதழா, வார இதழா, மாத இதழா, பருவ இதழான்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை அது வார இதழ். ஒவ்வொரு வாரமும் வரும். அடுத்த வினா பாருங்கள். முத்துராமலிங்க தேவர் மண்ணுலகில் வாழ்ந்த நாட்கள் எத்தனை? முத்துராமலிங்க தேவர் மண்ணுலகில் வாழ்ந்த நாட்கள் எத்தனை? இதற்கான விடை 20,075 நாட்கள் வாழ்ந்திருப்பாங்க. 20,075 நாட்கள். அடுத்த வினா பாருங்கள். முத்துராமலிங்க தேவர் தன் வாழ்நாளில் எத்தனை பங்கு நாட்களை சிறையில் கழித்தார்? முத்துராமலிங்க தேவர் தன் வாழ்நாளில் எத்தனை பங்கு நாட்களை சிறையில் கழிச்சார்னு கேட்டிருக்காங்க. விடை 5ல் 1 பங்கு, கிட்டத்தட்ட 4000 நாட்களை சிறையில் கழிச்சிருப்பார். அடுத்த வினா பாருங்கள். முத்துராமலிங்க தேவர் பர்மா சென்ற ஆண்டுகள். 2 முறை போயிருப்பார்.
பர்மா சென்ற ஆண்டுகள் 1936 1955 2 முறை போயிருப்பார். 1936 1955. அடுத்த வினா பாருங்க. முத்துராமலிங்க தேவரின் சிறப்பு பெயர்களில் பொருந்தாதது எது? சிறப்பு பெயர்களில் பொருந்தாததை கேட்டிருக்காங்க. விடை வித்யா பாஸ்கர் கரெக்டு, பிரவசனகேசரி கரெக்டு, சன்மார்க்க சண்டமாருதம் கரெக்டு, இந்து சமண சமய மேதை தவறு, இந்து புத்த சமய மேதைன்னு சொல்லியிருப்பாங்க. இந்து புத்த சமய மேதை. அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு கப்பலோட்டிய தமிழர். தன்னலம் துறந்த தனிப்பெரும் தொண்டர் எனப்படுபவர் யார்? தன்னலம் துறந்த தனிப்பெரும் தொண்டர் என அழைக்கப்படுபவர் வ.உ. சிதம்பரனார். அடுத்த வினா பாருங்க. வ.உ. சிதம்பரனார் இரட்டை ஆயுள் தண்டனை பெற்று சிறையில் அடைக்கப்பட்ட இடம். 2 சிறையில் 6 ஆண்டுகள் அடைக்கப்பட்டிருப்பார். இதற்கான விடை கோவை சிறை மற்றும் கண்ணனூர் சிறை. கோவை மற்றும் கண்ணனூர். அடுத்த வினா பாருங்க. ராபி சேதுப்பிள்ளையின் தனித்தன்மையில் பொருந்தாதது எது? ராபி சேதுப்பிள்ளையின் தனித்தன்மையில் பொருந்தாதது தமிழ் அறிஞர் என்பது சரி, எழுத்தாளர் சரி, மேடை பேச்சாளர் சரி, மருத்துவர் வரமாட்டார் தவறு. மருத்துவர் கிடையாது, இவர் வழக்கறிஞராக வேலை பார்த்துருப்பார். அதனால் இந்த அப்படிங்கிறது தான் தவறு. அடுத்த வினா பாருங்க. செய்யுளுக்கே உரிய எதுகை மோனையை உரைநடையில் கொண்டு வந்தவர் யார்? செய்யுளுக்கே உரிய எதுகை மோனையை உரைநடையில் கொண்டு வந்தவர் ராபி சேதுப்பிள்ளை. அடுத்த வினா பாருங்க. இந்திய அரசின் சாகித்ய விருது பெற்ற முதல் நூல் எது? இந்திய அரசின் சாகித்ய விருது பெற்ற முதல் நூல் தமிழின்பம். இது எழுதுனதும் ராபி சேதுப்பிள்ளை தான். அடுத்த வினா பாருங்க. சொல்லின் செல்வர் என போற்றப்படுபவர் யார்? சொல்லின் செல்வர் என போற்றப்படுபவர் ராபி சேதுப்பிள்ளை. அடுத்த வினா பாருங்க. கப்பலோட்டிய தமிழர் என்ற பாடப்பகுதி அமைந்த நூல் எது? இந்த பாடம் எந்த நூலில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. விடை கடற்கரையினிலே இந்த நூலில் தான் இருக்குது. அடுத்த வினா பாருங்க. சுதேசி நாவாய் சங்கத்தின் தலைவராகவும் செயலாளராகவும் இருந்தவர்கள் யார்? தலைவர் யார், செயலாளர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை தலைவர் பாண்டித்துரையார், செயலாளர் வ.உ. சிதம்பரனார். தலைவர் பாண்டித்துரையார், செயலாளர் வ.உ. சிதம்பரனார். அடுத்த வினா பாருங்க. சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று கூறியவர் யார்? சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று சொன்னவர் பாலகங்காதர திலகர். அடுத்த வினா பாருங்க. தென்னாட்டில் தோன்றிய நாவீறு உடையவர் யார்? தென்னாட்டில் தோன்றிய நாவீறு உடையவர் பாரதியார். அடுத்த வினா பாருங்க. சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும், புரட்சி ஓங்கும், அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடங்களில் விடுதலை பெறும் என்று குறிப்பிட்டவர் யார்? இப்படி சொன்னவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை நீதிபதி பின்கே. இவர் தான் சொல்லியிருப்பார். நீதிபதி பின்கே இவர் தான் இரட்டை ஆயுள் தண்டனையை வழங்கினவர். அடுத்த வினா பாருங்க. சிதம்பரனார் தமது தொல்லைகளை எல்லாம் மறக்க காரணமான நூல் எது? சிதம்பரனார் தமது தொல்லைகளை எல்லாம் மறக்க காரணமான நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியத்தை படித்து தொல்லையை மறந்தார். அடுத்த வினா பாருங்க. சிதம்பரனார் தமது இன்னல்களை எல்லாம் மறக்க காரணமான நூல் எது? தொல்லைகளை மறக்க தொல்காப்பியம் படித்தார், இன்னல்களை மறக்க இந்நிலையை படித்தார். இந்நிலை. அடுத்த வினா பாருங்க. சிதம்பரனார் ஆங்கில மொழியில் ஆலன் என்பவர் இயற்றிய அறிவு நூலான எதை தமிழில் மொழிபெயர்த்தார்? ஆலன் அப்படிங்கிற ஒரு ஆங்கில மொழியில் ஒரு நூல் எழுதியிருப்பார். அந்த நூலை சிதம்பரனார் தமிழில் மொழிபெயர்த்திருப்பார். இதற்கான விடை மனம் போல் வாழ்வு. அடுத்த வினா பாருங்க. சிதம்பரனார் உயர்ந்த நூல்களில் கண்ட உண்மைகளை
இளைஞரும் எளிதில் அறிந்து கொள்ளுமாறு இயற்றிய நூல்கள். 2 நூல் எழுதியிருப்பார். இதற்கான விடை மெய்யறிவு மெய்யறம். இந்த 2 நூல்கள் எழுதியிருப்பார், மெய்யறிவு மெய்யறம். அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு வழக்கு, இலக்கணம் பார்க்க போகிறோம். இயல்பு வழக்கில் பொருந்தாதது எது? இயல்பு வழக்கு இதில் பொருந்தாதது, இயல்பு வழக்கில் 3 வருங்க. 1 இலக்கணமுடையது, இலக்கண போலி, மருவு, இந்த 3 வரும். இடக்கர அடக்கல் வராது. அடுத்த வினா பாருங்க. டேஸ் என்பது பெரும்பாலும் சொற்களின் முன்பின் பகுதிகள் இடம் மாறி வருவதை குறிக்கும். டேஸ் என்பது பெரும்பாலும் சொற்களின் முன்பின் பகுதிகள் இடம் மாறி வருவதை குறிக்கும். இதற்கான விடை இலக்கண போலி, இலக்கண போலி. அடுத்த வினா பாருங்க. இலக்கண போலி அல்லாதது எது? கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் எது இலக்கண போலி இல்லைன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை கடைக்கண் என்பது இலக்கணம் போலி, புறநகர் என்பதும் இலக்கண போலி, கால்வாய் என்பது இலக்கண போலி, சதை என்பது இலக்கண போலி கிடையாது. தசை அப்படின்னு வந்திருந்தால் தான் அது இலக்கண போலி. அடுத்த வினா பாருங்க. அரையர் இதில் வந்துள்ளது எந்த வகையான போலி? அரையர் இதில் வந்திருக்கிறது இடைப்போலி வந்திருக்கு. அரையர் இதில் இடைப்போலி வந்திருக்கு. அடுத்த வினா பாருங்க. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுவது எது? நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுவது இடக்கர் அடக்கல், இடக்கர் அடக்கல். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புத்தகம் இயல் 4 பகுதியிலிருந்து நடக்கும். நன்றாக படிச்சுட்டு வந்துடுங்க. வீடியோ கரெக்டாக காலையில் 5 மணிக்கு வந்துடும். டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு உங்களுடைய ஸ்கோரை கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. இந்த வீடியோவிலையும் 75 கேள்வியை நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கான ஸ்கோர் என்னங்கிறதையும் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட்டும் எங்களுக்கு பூஸ்டப்பாக இருக்குது. வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் முடிஞ்சால் ஷேர் பண்ணி விடுங்க. சரி, ஓகே, நம்ம வினாக்களை பார்க்கலாமா? இடக்கரடக்கல் பற்றிய கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? 4 ஆப்ஷனில் எது இடக்கர அடக்கல் இல்லைன்னு கேட்குறாங்க. இதற்கான விடை கால் கழுவி வந்தான் என்பது இடக்கர அடக்கல். குழந்தை வெளியே போய்விட்டது, இதுவும் இடக்கர அடக்கல். ஒன்றுக்கு போய் வந்தேன், இதுவும் இடக்கர அடக்கல். விளக்கை குளிரவை என்பது இடக்கர அடக்கல் கிடையாது, இது மங்கலம். சரிங்களா? அதனால் இது தவறு. அடுத்த வினா பாருங்க. யானைப்பாகர் ஆடையை டேஸ் என்பர். யானைப்பாகர் ஆடையை காரை என்பர். இந்த ரை வருங்க, காரை என்பர். அடுத்த வினா பாருங்க. பொற்கொள்ளர் பொன்னை டேஸ் என்பர். பொற்கொள்ளர் பொன்னை பரி என்று சொல்வார்கள். இந்த பரி, இந்த பரி அப்படின்னா அது குதிரைக்கு வரும். சரிங்களா? இந்த பரினா குதிரை, இந்த பரினா பொன்னை குறிக்கும். அடுத்த வினா பாருங்க. கும்பகோணம் மருவுச்சொல் அறிக. கும்பகோணம் இதற்கான விடை குடந்தைன்னு சொல்லுவாங்க, குடந்தை. அடுத்த வினா பாருங்க. பொருத்துக, சரியாக பொருத்த வேண்டும். விடையை பார்க்கலாங்களா? பந்தர் பந்தல் அப்படின்னு வந்திருக்கணும். அதனால் இது பார்த்திங்கன்னா கடைப்போலி. மைஞ்சு மா அப்படின்னு வந்திருக்கணும். இது முதற்போலி. 5 5 அப்படின்னு வந்திருக்கணும். இது முற்றுப்போலி. அரையர் ரா வந்திருக்கணும். அதனால் இது இடைப்போலி. அடுத்த வினா பாருங்கள். கலைச்சொற்களை பொறுத்துக. இதற்கான விடை பேலட் அப்படின்னா கதைப்பாடல், கரேஜ் என்றால் துணிவு, சாக்ரிஃபைஸ்னால் தியாகம், பொலிட்டிக்கல் ஜீனியஸ் அப்படின்னா அரசியல் மேதை. அடுத்த வினா பாருங்கள். கலைச்சொற்களை பொறுத்துக. இதோட இந்த வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, விடையை பார்க்கலாமா? இலொகேஷன் அப்படின்னா பேச்சாற்றல், யூனிட்டினா ஒற்றுமை, ஸ்லோகன் அப்படின்னா முழக்கம், ஈக்குவாலிட்டினா சமத்துவம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் 76 கேள்வியை பார்த்துருக்கோம். எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு வந்துடுங்க. நாளைக்கு டெஸ்ட்டு கரெக்டாக காலையில் 5 மணிக்கு வீடியோவில் நடக்கும்.